எங்க வீட்டுல எல்லாரும் இருக்கும்போதே பாக்கியாவுமே கோபி கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியுமே சரிப்பா நீ போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாட்டுமே சொல்லி கோபியை தனியா பேச அனுப்புறாங்க. அதே நேரத்துல கோபி தனியா போனதுக்கு அப்புறம் என்னாச்சு பாக்கியா, ஏதாவது வீட்டுல பிரச்சனையா, ஏதாவது பிரச்சனை தீர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் பாக்கியா, என்னோட பிரச்சனை எனக்கு தீர்த்துக்க தெரியும், ஆனா நீங்க பண்ற விஷயம் தான் ஒண்ணுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ராதிகா வீட்டை காலி பண்ண போறாங்க. நீங்க இந்த மாதிரி உங்க அம்மா கூட சேர்ந்து ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு ரொம்பவே ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க, ஆனா ராதிகாவோட நிலைமையை அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அப்ப கோபியுமே இந்த பக்கம் இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்றனால தான் நான் இந்த மாதிரி அம்மா கூட இருக்கேன், நான் சரியான வரேன்னு சொன்னேன் ராதிகாட்ட அப்படின்னு சொல்றாங்க. எப்போ சொன்னீங்க? இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, அதை பத்தி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல நான் ஆல்ரெடி ராதிகாக்கு மெசேஜ் பண்ணேன், அவ பாத்துருக்கா, பட் ஆனா எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாவுமே அங்க ராதிகாவோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க கிடையவே கிடையாது. உண்மையை சொல்ல போனா மையோட பர்த்டேக்கு கூட நீங்க போவே இல்லை, ஆனா இங்க உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்க திருநெல்வேலியில இருக்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்போ மைய உங்களுக்கு முக்கியம் இல்லையா? உங்க அம்மா தான் உங்களுக்கு முக்கியமா? அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ராதிகாவை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் கோபியுமே இல்ல பாக்கியா, எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா போயிடுவேன், நான் போகாமலாம் இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப முக்கியம் ராதிகாவும் மையவும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த வார்த்தையில மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க இந்த இடத்த விட்டு வீடு காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அங்க போய் சேருவீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கோபி, நீங்க பண்ற விஷயத்துக்குலாம் ராதிகா மட்டும் உங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களையுமே ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்பவே மனம் வெறுத்து போய் ஒரு மனநிலையில இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிற நிலைமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. சொல்ல போனா எனக்கும் இதே நிலைமையை கொஞ்ச நாளைக்கு நீங்க ஏற்படுத்தி விட்டுட்டீங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், என் லைஃபுக்கு நீங்க தேவையில்லை, என் குழந்தைங்களுக்கு நான் மட்டும் போதும் அப்படிங்கறத முடிவு பண்ணேன். அதே முடிவை இந்த பக்கம் வந்து ராதிகாவை எடுக்க வச்சிடாதீங்க, அப்படி மட்டும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்க எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே ரொம்பவே பதறி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுமே ஒழுங்கா அவங்க போய் ராதிகாவை போய் பாருங்க, இந்த மாதிரி இப்படி இங்க இருக்காதீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு வெளியில வராங்க. வந்த உடனே இங்க எப்பவும் போல ஈஸ்வரியுமே என்ன பாக்கியா என் பங்கிட்ட என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே பாக்கியாவுமே இருந்துகிட்டு அது அவரே வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. அதே நேரத்தில் கோபியுமே வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம எப்படியாவது போய் ஈஸ்வரியை பார்த்துட்டு வந்துடணுங்கிறதுக்காக அம்மா ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேம்மா, வெளியில போக வேண்டியது வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியில போக ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே நில்லு, நீ யாரை பார்க்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க கோபியுமே நான் ராதிகா போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னே ஈஸ்வரி ரொம்ப கோவப்பட்டு, ஓ உன்னோட ஃப்ரெண்டுக்காக என் பையனை நீ வந்து உள்ள கூட்டு போய் தனியா வச்சு பேசிருக்கியா, அவளுக்கு வக்காலத்து வாங்குறதா உனக்கு பேச்சா, உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்க உனக்கு தோணாதான்னு சொல்லி ஈஸ்வரி பாக்கியாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பாக்கியாவுமே நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க அத்தை, நீங்க இந்த தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, அவரோட குடும்பம் அங்க இருக்கு, முதல்ல அவர் அங்கதான் போகணும், அதை விட முக்கியமா அந்த ராதிகா வீடு காலி பண்ண போறா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியுமே ரொம்பவே தெனாவட்டோட அவ இன்னும் காலி பண்ணலையா, 2 நாளா காலி பண்ண போறேன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளா, அவ காலி பண்ண போறது தெரிஞ்சு தானே என் பையனை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன், என் பையன் அவ பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ இன்னுமே அவ காலி பண்ணாம சுத்திட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ராதிகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க காலி பண்ணுங்கிறதுக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை விட முக்கியமா அங்க மையோட பர்த்டே கூட அவர் போக விடாம நீங்க தடுத்திருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே இங்க பாரு, என் பையனுக்கு எது சரியோ அதுதான் நான் செய்வேன், என் பையன் உன் கூட சேர்ந்து வாழ்றதா நல்லதுன்னு எனக்கு நல்லா புரியுது, அதனாலதான் மறுபடியும் கோபியை நம்ம வீட்டுக்கு வர வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம கண்டிப்பா கோபி இனிமேல் உன் கூட தான் வாழ்வான், ராதிகா கூட போக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோபியுமே இங்க ஈஸ்வரியோட பேச்செல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா வந்து ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு. அதே நேரத்துல இல்லம்மா நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து ட்ரை பண்றாரு கிளம்புறதுக்கு. இங்க எப்பவும் போல கோபியை தடுக்கிறதுக்கு இனியாவும் செல்லியன்னு வந்துடுறாங்க. அவங்களுமே எதுக்காகப்பா போறீங்க, இந்த மாதிரி அம்மா சொல்றதுக்காக போறீங்களா, நாங்க அம்மாட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே வக்காலத்து வாங்க வராங்க. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவுமே இங்க பாருங்க, இந்த விஷயத்துல பேசுற அளவுக்கு உங்களுக்கு இனிமே நாலேஜ் பத்தாது, ஒழுங்கா அவர் வழியில விட்டுருங்க, தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி ஒரேடியா மிரட்டிடுறாங்க. இந்த பக்கம் கோபியுமே அடிச்சு பிடிச்சி டேரக்டா ராதிகாவோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அதே நேரம் ராதிகா எல்லா பொருளையுமே காலி பண்ணி இந்த பக்கம் வண்டியில ஏற்றி அனுப்பி விட்டுட்டு அதே நேரம் மையவும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ராதிகா மட்டும் அதே வீட்டுக்குள்ள ரொம்பவே தனியா உட்காந்து அவங்க பாஸ்ட் லைஃப்பை பத்தி ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி கோபி அவங்க பொண்ணு அவங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம், கடைசி நிமிஷத்துல கோபி நம்மளை விட்டு பிரிஞ்சு போன தருணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கோபியுமே என்னாச்சு ராதிகா, எதுக்காக இந்த மாதிரி வீட்டை காலி பண்ற அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சிட்டு ராதிகாவோட வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ராதிகாவுமே வாங்க கோபி, இப்பதான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே ஏன் ராதிகா இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, நான் சொன்னல எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வந்துருவேன், நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட உடனே இங்க ராதிகாவுமே இங்க பாருங்க, நான் உங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா நீங்க தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மட்டும் அவாய்ட் பண்ண கூட நான் வந்து பொறுத்துட்டு போயிருவேன், ஆனா என் பொண்ணை நீங்க ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவன இங்க கோபியுமே என்ன ராதிகா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கேன், நான் உடம்பு சரியானவன்னு வரேன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ தேவையில்லாம எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, நான் கோயிலுக்கு போறேன்ற விஷயத்தை கூட உனக்கு நான் அதே வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன்ல, நீ அதை பார்த்தல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பாருங்க, நீங்க சொல்ற எக்ஸ்கியூஸ்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, உண்மையை சொல்ல போனா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை என்னால பார்க்க முடியல, உங்க பார்க்க வந்தாலே உங்க அம்மா என்ன திட்டி அனுப்புறாங்க, அதை விட முக்கியமா உங்களை டைவர்ஸ் பண்ண சொல்லி என்ன ரொம்பவே வற்புறுத்திட்டு இருக்காங்க, அதே மாதிரி மயுவுமே கிட்டத்தட்ட 2-3 வாரமா உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா உங்களை
பார்க்க வர முடியல. ஏன்னா உங்கள பார்க்க வந்தாலே அவ பயந்து போயிடுறா. இந்த மாரி உங்க அம்மா ஏதோ வந்து மையோ திட்டிருவாங்களோ, இந்த மாரி வந்து சத்தம் போட்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்து பயந்து உங்க வாசலுக்கு வந்து வந்து திரும்பி போயிட்டு இருந்தா தெரியுமா? அத விட முக்கியமா அவளோட பர்த்டேக்காவது நீங்க வருவீங்க அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு நேரம் இந்த மாரி பர்த்டே ட்ரெஸ் போட்டு உங்களுக்காக நைட்டு 3:00 வரைக்கும் முழிச்சிருந்தா தெரியுமா? ஆனா நீங்க இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. நீங்க இனியாவோட டான்ஸ் காம்படிஷன் முடிச்சுட்டு நீங்க உங்களோட குடும்பத்த மட்டும் நீங்க பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கல்ல. அதனால தான் உண்மையாலுமே இதுக்கு மேல அதுதான் உங்க குடும்பமா இருக்கும்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் எப்பவுமே வந்து உங்கள தேர்ந்தெடுத்தது சரின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா நான் தப்பான முடிவை தேர்ந்தெடுத்துட்டேன். இதுக்கு மேல உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்ல அப்படின்ற மாரி எங்க ராதிகாவுமே சொல்றாங்க. இத கேட்ட கோபியுமே, எதுக்காக ராதிகா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் கண்டிப்பா மறுபடியும் பாக்கியா கூட சேர்ந்து வாழ முடியாது. நான் அப்படி ஒத்துக்கிட்டாலும் பாக்கியா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு எப்பவோ தெரியும். ஏன்னா பாக்கியாவோட மனநிலையை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பாக்கியா என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமையில இப்ப நான் உங்களை விட்டு பிரியும் போது அதே நிலைமையில தான் இருக்கேன். சொல்லப்போனா இந்த நிலைமை எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத இந்த கடவுள் எனக்கு பாக்கியா மூலமா புரிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோபிக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்னதான் பண்ண போற ராதிகா? நான் வந்துடுறேன், நீ எதுக்காக இங்க இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க ராதிகாவுமே, இல்ல கோபி, இதுக்கு மேல நீங்க எங்க லைஃபுக்கு தேவையே இல்லை. ஏன்னா உங்களால நாங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டோம். இதுக்கு மேல நான் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா என் லைஃப்ல ஏற்கனவே வந்து ஒரு குடிகாரன்ட்ட மாட்டி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அது என்னோட போச்சு. ஆனா என் பொண்ணுக்கு அப்போ விவரம் தெரியல. ஆனா இப்போ உங்களை கல்யாணம் பண்ணி நீங்க என் கூட வந்து வாழும்போது கூட உங்க குடும்பம் பழி வாங்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி மறுபடியுமே என் வாழ்க்கையை நீங்க பாலாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்தில் அங்க பின்னாடி இருந்த கமலாவுமே, ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? உங்க மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. நீங்க எப்பவுமே ராதிகா சைடு தான் அப்படிங்கிறத நீங்க ராதிகா நம்புறாளோ இல்லையோ நான் நம்பியிருந்தேன். ஆனா கடைசி ஒரு 2-3 நாள்ல நீங்க பண்ண நிறைய விஷயங்கள் எங்களை ரொம்பவே பாதிப்படைய வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு ஒரு தப்பான ஆளான தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லி எனக்கே வந்து மனசுக்குள்ள வருத்தப்பட வச்சிட்டீங்கல்ல. உண்மையை சொல்லப்போனா நான் இந்த வரைக்கும் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைச்சது கிடையாது. ஆனா நீங்க எப்பவுமே என் பொண்ணு கூட இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சுயநலமா யோசிச்சிருக்கேன். அதுக்காக தான் உங்க அம்மா கிட்ட கூட சண்டை போட்டிருந்தேன். ஆனா உங்க அம்மா கடைசியில அவங்க தான் ஜெயிச்சாங்க லைஃப்ல. ஏன்னா என் பொண்ணு கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களா அவங்க நினைச்ச மாதிரி. சரி மாப்பிள்ள, நீங்க சந்தோஷப்படி உங்க வீட்டிலே போய் வாழுங்க, உங்க அம்மா கூட இருங்க, நாங்க இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே அங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கோபிக்கு இங்க பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவருமே திணறி போய் நிற்கிறாரு. அப்ப வேற வழியே இல்லாம மறுபடியும் பாக்கியா வீட்டு வாசலுக்கு வராரு. இந்த பக்கம் ஆப்போசிட்ல ராதிகாவோட அம்மா எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னுமே நம்ம மையுவை பார்க்க முடியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பாக்கியாவோட வீட்டு வாசல்ல என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் அழுறத பார்த்த உடனே இங்க இனியா, செலியன், ஈஸ்வரி எல்லாருமே ஓடி வந்து இந்த பக்கம் கோபியை பிடிக்கிறாங்க. உடனே இங்க கோபியுமே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் குடும்பத்தை இப்படி நான் அனாதையா விட்டுட்டேன். சொல்லப்போனா பாக்கியாக்கு நான் என்ன துரோகம் பண்ணனோ அதே துரோகத்தை இந்த பக்கம் நான் ராதிகாக்கு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம மையுவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேமா அப்படின்னு சொல்லி அவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி இந்த பக்கம் வந்து மண்டி போட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கும் பயங்கரமா கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இதே ஒரு நிலைமையை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனுபவிச்சோம்ல, இவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ராதிகாவோட முடிவை நினைச்சும் பயங்கரமா அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே வந்து அப்படியே கொஞ்சம் அன்கான்சியஸ் போக ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா அதிகப்படியான அதிர்ச்சியினால அதிகப்படியான ஹார்ட் அட்டாக் வருது. அதனால நெஞ்சு வலி தாங்க முடியாம அவருமே அப்படியே அன்கான்சியஸ் ஆகுறாரு. இதை பார்த்தோன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே பதறி போறாங்க. அதே நேரத்தில் எல்லாருமே ஸ்டன் ஆகி நிற்கும் போது இங்க பாக்கியா மட்டும் போயிட்டு இருக்க ஈஸ்வரியை பார்த்துட்டு இருக்காங்க.